Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து உன்னிப்பாக கவனித்து தான் நம்ம வந்து பேசுகிறோம். சரியா, எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டு போக்கில் சில விஷயங்கள் விளையாட்டாக பேசிட்டு போகிறத நம்புகிறாங்க. சரியா, அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. சில சேனல்ஸை வந்து பிளைண்டாக நம்பிட்டு சார் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சார், அப்படி பண்ணுறீங்க சார், இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது மாணவர்களை ஏமாற்றக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, நீங்கள் நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம். அந்த காலேஜ் வந்து எப்படி இருக்கும், இந்த காலேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்கில் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம், இந்த காலேஜ் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஃபீட்பேக்கை உங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க யாராவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். அதை விட்டுட்டு சரியா நிறைய பேர் பிளைண்டாக என்கிட்ட பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளைண்டாக நாங்கள் வந்து கவுன்சிலிங்கில் பார்த்துக்குறோம் சார், நாங்கள் வந்து கவுன்சிலிங், நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் சீட் எடுக்க போகிறீங்க, கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நீங்கள் போக வேணாம், ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா யார் போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். லோ கட் ஆஃப் எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்காக நல்ல காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போயே அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, டொனேஷன் வந்து கேட்பாங்க அதிகமாக. அதனால் இப்போயே நீங்கள் பார்த்து உங்கள் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சொன்னது யாருக்காக சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லோ மார்க் எடுப்பீங்க, லோ கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். சரியா, ஆனால் எல்லா பேருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை அப்படியே பிளைண்டாக என்ன பண்ணுறீங்க நம்புறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் வரும். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா எனக்கு வந்து இந்தந்த காலேஜ்லாம் வேணும்ப்பா, எனக்கு வந்து இந்தந்த காலேஜ்லாம் வேணும், இந்தந்த காலேஜ்லாம் நான் வந்து படித்தேன் அப்படின்னா எனக்கு நல்லது, இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக 1 2 3ன்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுவோம், ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம தான் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த காலேஜை பற்றி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளேயாவது அட்லீஸ்ட் போய் பார்த்துருக்கணும். சரியா, உள்ளேயாவது அட்லீஸ்ட் போயிருக்கணும். நீங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் அந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உள்ளே போய் அட்லீஸ்ட் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னா என்ன பண்ணிக்கணும், பார்த்துருக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த காலேஜை போய் ஒன்ஸ் ஒரு 10 காலேஜாவது ஏறி என்ன பண்ணணும், இறங்கணும். ஆனால் வீட்டிலேயே உட்காந்துட்டு நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்கிறேன், நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பிளைண்டாக நீங்கள் இப்போ ஒரு காலேஜ், இப்போ சென்ட் வின்சென்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது, ஒரு என் பேர்லேயே ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா பேருமே சொல்கிறாங்க அந்த காலேஜ் பயங்கரப்பா, அந்த காலேஜ் சூப்பராக இருக்குப்பா, அந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா யூடியூப்லேயே புகழ்ந்து தள்ளி என்ன பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லிட்டேன், அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன், யூடியூபர்ஸை நம்பாதீங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரேட்டிங்ஸை நம்பாதீங்க, காலேஜோட வெப்சைட்டை நம்பாதீங்க. அங்கே காலேஜுக்குள்ளே போங்க, உள்ளே போயிட்டு தயவு செய்து அங்கே இருக்க சீனியர்கிட்ட பேசுங்க. அதுதான் உண்மையான ஃபீட்பேக்காக இருக்கும் ஒரு காலேஜை பற்றி. சரியா, இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நிறையா பேர் பண்ணுறதில்ல. இந்த லீவு நாட்களில் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து. சரியா, ஒரு 10 காலேஜ் ஒரு 20 காலேஜ் ஏறி இறங்கணும், இந்த காலேஜ் எப்படி இருக்குது இந்த காலேஜ், ஏன்னா அதுதான் நம்மளோட லைஃப், 4 வருஷம் நம்ம அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் படக்கூடாது. இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு காலேஜ் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும் அப்படின்னா அதை பிளைண்டாக அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டை மட்டும் நம்பாதீங்க. சரியா, டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்டை மட்டும் நம்பாதீங்க. நம்பாமல் அங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கேளுங்க. அதுதான் உண்மையான ஃபீட்பேக்காக இருக்கும், அதுதான் உண்மையான நிலைமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்குலாம் அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சில பேர்லாம் வந்து
நான் பேசுகிறதையும் கேட்கும்போது சில பேர் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, சந்தோஷம். நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமையும் பசங்களுக்கு. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி பசங்க வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.